தமிழக அரசின் பட்ஜெட் தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு கவரிங் நகையைப் போல் இருப்பதாக வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வைகை செல்வன் கலந்து கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை வெற்று காகிதம், வீண் தம்பட்டம் என்று தெரிவித்தார். தங்கமுலாம் பூசப்பட்ட ஒரு கவரிங் நகையை போல்தான் தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை இருக்கிறது என்றும் சாடினார். தமிழ்நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கை வெற்று காகிதம், வீண் தம்பட்டம். கடனில்தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 லட்சம் கோடிகளுக்கு மேலாக இதுவரை கடன் பெற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இந்த நிதிநிலை அறிக்கை வெறும் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கில்ட், ஒரு கவரிங் நகையை போலத்தான் இருக்கிறது. பார்த்தால் தங்கத்தை போல பலவென்று தெரியும், ஆனால் அது கவரிங் நகையாகத்தான் இருப்பதை போலத்தான் அப்படி இருக்கிறது. ஆக இந்த வெற்று பூச்சி, வீண் தம்பட்டம், விளம்பர அரசியலுக்காக இந்த தமிழக அரசினுடைய நிதிநிலைக்கு அமைந்திருக்கிறது.